தாவேகாவின் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்து முதலமைச்சரா பதவியேற்று நேற்றையோட ஒரு மாச காலம் ஆகுது மக்களே. இது பதவியேற்றுன்னு சொல்ல முடியாது, வின் பண்ணின்னு சொல்லலாம். இந்த ஒரு மாச காலத்துல தளபதி விஜய் அவர்கள் தெரிக்க விட்ட மாசு என்றதை டீட்டெயிலா பார்க்கலாமா? அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுன்னு சொல்ல முடியாது, எலெக்ஷன்ல வின் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். வின் பண்ணி நேத்தியோட ஒரு மாத காலம் ஆகுது. இந்த ஒரு மாத காலத்துல இவர் தெரிக்க விட்ட மாஸ் பார்க்கலாமா? பிளாஸ்ட்னு சொல்லலாம். 70 கொலை, 30 பாலியல் குற்றங்கள், 100க்கும் மேற்பட்ட பாலியல் சீண்டல்கள், 10 விதமான ஜாதி கொலைகள். ஏன்னா ஜாதி கொலை ஒன்று நடந்துச்சு, அதில் 10 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்ற ஒரு தகவலாம் வந்துச்சு. டிவிகேவின் கந்து வட்டி கலாட்டம், கரண்ட்டு கட்டு, டெய்லி 5 மணி நேரம், நைட்டு யாரும் தூக்கமே இருக்கிறது கிடையாது. ரீல்ஸ்லாம் வந்து தாறுமாறாக வெளியாகிட்டு இருக்கு. அடுத்தது டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 20 ரூபாய் 30 ரூபா வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சான். அடுத்தது இண்டஸ்ட்ரி செக்டார்ல டவுன்ஃபால். 2 முக்கியமான கம்பெனிஸோடைய செட்டப் இங்கிருந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு. அது ஏன் அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் வந்து தாவேகா அரசு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்குமா, இங்கே இருக்கவங்க நம்பி நம்ம இங்கே இடத்துல செட்டப் போட முடியுமா, இது போடுறது ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குமே அப்படிங்கிறதுனால அந்த 2 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 17,500 கோடிக்கும் மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது டிஎன்எஸ்டிசி டவுன்ஃபால். நம்ம பார்த்துருப்போம், தம்பி நீ சாப்பிட்டு பேசுற, நான் சாப்பிடாம பேசுறேன்னு பேசியிருப்பாரு ஒரு மந்திரி அவர்கள். அது டவுன்ஃபால் ஆகிப்போச்சு. அதாவது நமக்கு தெரிந்தவங்களே சொல்றாங்க, சார் இது வண்டியே இல்லை சார், பஸ்ஸே காணோம், ஏன் எப்படி இப்படி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, இந்த அளவுக்கு பஸ் ஸ்கேசிட்டி இப்படி வந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஊருக்கு போயிட்டு வரவங்களாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி நடந்த கொலையை பத்தி டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது டெய்லி மக்கள் போராட்டம், விவசாயிங்க போராட்டம், டெய்லி மக்கள் போராட்டம். அது உங்களுக்கு கடந்த ஆட்சி காலங்களில் நான் திமுக ரெண்டுமே நான் சொல்றேன், ஒரு மக்கள் இறங்கி போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அது மீடியாக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ், ஒரு பெரிய நியூஸ். ஏன்னா ஒரு மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா என்னடா கண்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது, ட்ரை டேவா இருக்கு, மக்கள் போராட்டமா உடனே போடா, எல்லா சேனலும் அங்கே போவாங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஆசிரியர் போராட்டமா எடுத்துக்கிட்டோம், இல்லை இவங்களை எடுத்துக்கங்க, தூய்மை பணியாளர்கள் எடுத்துட்டோம், இங்கெல்லாம் போய் மீடியாக்கள் கவர் பண்றதுக்கு கண்டென்ட்ஸை தேடி ஓடுனாங்க மீடியாக்கள். இப்போ எப்படின்னா, சார் இங்கே மக்கள் போராட்டமா சார், இங்கே ஒன்று போயிட்டு இருக்கியா, அங்கே ஒன்று போயிட்டு இருக்கு, எங்கே சார் நான் போகிறது, என்ன சார் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கே, ஸ்கேர்சிட்டி ஆஃப் மீடியா பீப்புள் ஒர்க் ஆகி போச்சு இப்பெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் போராட்டம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசு துறைகளில் ஊழல் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது எப்படி என்னென்னன்றதை நான் அப்பப்போ வெளியிடுற மக்களே. அடுத்தது பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது இன்ஃபேக்ட் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மக்களே. கரெக்டாக போன மாதம் இங்கே தாவேகா தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடி, அந்த ஐடி நான் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணி அந்த நபரை எக்ஸ்போஸ் பண்ணான்னு பார்க்குறேன். ஒரு ஐடி, அந்த ஐடியை வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் போட்டிருக்காரு, அப்பா இனிமேல் எங்களுக்கு ஜாலிடா, கடந்த ஆட்சி காலங்களில் எங்களுக்கு எவ்வளோ ரூல்ஸு, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்திருக்காரு. ஜெனரலாக வந்து காவல்துறையில் பணியாற்றுறவங்க வந்து ஹேண்டில்ஸ் வச்சுருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வெளியே பதிவிடக்கூடிய அந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கிறது இங்கே எப்படி காவல்துறை இனிமேல் இயங்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இதோட பெரிய விஷயம் எக்ஸாம்பிள் இருக்குதுங்க. டிகே சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறப்போ அவர் சொல்ற ஒரு பேட்டி, இங்க தமிழகத்துல கடந்த ஆட்சி காலங்கள்ல திராவிட கட்சிகள் இருக்கிறதுனால தான் எங்களால் வந்து வன கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டோம்,
இப்போ அங்கே ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்கள் ஆனால் ஈஸியாக கட்டிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் கர்நாடகாவில். அப்போது இங்கேருந்து தொழிலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க இங்கேருந்து ஆந்திரா போகிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க நமக்கு தண்ணி கொடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு, அணை கட்டுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஆட்சி மாறி போச்சு, இனிமேல் எங்கள் ஜாலி பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இங்கே வேலை பார்க்குற போலீஸ் அதிகாரிகளே அப்பா ஆட்சி மாறி போச்சு, இனிமேல் எங்கள் பிரச்சனை, நாங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்போன்றாங்க. அப்போது இது என்ன ஆட்சி அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள் அனுமானத்துக்கே விட்டுறேன். அடுத்தது டிவிகே கட்சிக்காரங்களே கஞ்சா போதை சப்ளை, பாரில் வந்து 17 வயசு கீழே உள்ள பெண்கள்லாம் வந்து உள்ளே அனுப்பி குடிக்க வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் நிறைய இருக்கு மக்களே, நான் லிஸ்ட் கம்மியாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து திருச்சி கிழக்கில் நன்றி சொல்கிறதுக்குன்னு போன திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அந்த பேசிய உரை அப்படிங்கிறதுல நம்ம அப்படியே கொஞ்சம் போட்டிருக்கோம் மக்களே. இன்னுமே அது நோண்டனோட கண்டென்ட் நிறைய கிடைக்குது அதில். ஏன்னா நல்ல மனுஷன் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு, மீடியாக்கை பற்றி பேசாமல் நல்லா இருக்குமா. அவர் சொல்கிறாரு நான்லாம் கோட்டு போடக்கூடாதா, இதை பற்றி நான் பேசுகிறேன், நான்லாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ இதில் என்ன உண்மை இருக்குது, எதற்காக ஜோசப் விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் கோட்டு போடுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருவோம். இவர் எதை மெயின் பண்ண வர்றாரு அப்படின்னா, தன்னை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து ஆளு அப்படிங்கிற மாதிரியும், அதனால நான் கோட்டு போட்டால் அவனுக்கு கஷ்டமா இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துறாரு. ஆக்சுவலாக தாவேக்கால உழுந்த ஓட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்தும் உங்க தலித் சமூகத்துல இருந்தும் அதிக ஓட்டு தாவேக்காக்கு விழுந்திருக்கு. இதனால விசிகே வாஷ் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல விசிகேவோட ஓட்டு ஃபுல்லாக பிரிஞ்சு போச்சாங்க. நாட்டக்கா ஓட்டு பிரிஞ்சு போச்சு, வேலுமுருகனோட ஓட்டு பிரிஞ்சு போச்சு. ஸோ நிறைய ஓட்டு பிரிஞ்சது. மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சமூகத்து ஓட்டு மட்டும் விஜய்க்கு பிரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த சமூகத்தில் நான் ரெப்ளிகா பண்ண போறேன், நான் வந்து எடுத்துக்காட்ட போறேன் அப்படிங்கிறதுனால நானும் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு அந்த அதாவது இப்போ சொல்லுவாங்க பாருங்க மக்களே, காந்தி அவர்கள் வந்து பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், மகாத்மா காந்தி. ஆனால் அவர் ஏன் கோட்டை கழட்டிட்டு ஒரு சாதாரண மேல் சட்டை போடாமல் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டு போனார் அப்படின்னா, அவர் இந்த மக்களுக்காக நான் போராட போறேன்னு இறங்கிட்டேன், கோட்டு போட்டு போராடினேன் அப்படின்னா என்னை மக்கள் அவங்கள ஒரு ஆளை நான் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏனால் இவர் ஒரு மேல் ஜாதியை சார்ந்தவர், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், சவுத் ஆப்பிரிக்காவில் போய் லா படிச்சுட்டு அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு பண வசதி உள்ளவர். ஸோ அப்பயே பெரிய பங்களா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவர். அப்படின்னும் பொழுது அவரு மக்களுக்கு இறங்கி போராடுறாருன்னா இப்ப இவர் நமக்கான ஆளுப்பா அப்படின்னு காந்தி அவர்களை மக்கள் ஏத்துக்கணுன்றதுக்காக தான் அவர் கோட்டை கழட்டினார். கழட்டிட்டு மேசலை கூட போடாம, ஷர்ட் கூட போடாம வெறும் வேஷ்டி மட்டும் போட்டு நடந்து போனார் ரோட்ல. இதுக்கு என்ன அவர் வந்து ஒரு கதை சொன்னாருன்னா, நான் மதுரைக்கு வரேன், மதுரையில விவசாயிகள்லாம் சட்டை கூட போடாம வெறும் கோமணத்தை கட்டிக்கிட்டு விவசாயம் பண்றாங்க, ஏன் மக்கள் இப்படி விவசாயம் பண்ணி கஷ்டப்படும், வெயிலில் கஷ்டப்படும்போது நான் மட்டும் நல்ல சட்டை போட்டு பேண்ட் போட்டுருந்தா எனக்கு என்ன அசிங்கமா இருக்கு அப்படின்னு அது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணாரு திரு காந்தி அவர்கள். ஸோ அவர் கோட்டை கழட்டினதுக்கு இது ஒரு காரணம். அம்பேத்கர் அவர்கள் ஏன் கோட்டு போட்டாருன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய ஸ்காலரு, உங்களெல்லாம் படிக்க முடியாதுரா அப்படின்னு சொன்ன அம்பேத்கர் அவர்கள் பல பிஹெச்டி வாங்கினார் நமக்கு தெரியும். ஸோ அப்படி படித்த ஒரு நபரை ஒரு படித்த ஒரு இடத்துல இருக்கவங்க மதிக்கணும். இவர் கீழ் ஜாதியை சார்ந்தவர், இவர் படிச்சுட்டா எங்க இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் கோட்டை போட்டார். ஜோசப் விஜய் அவர்கள் பிறப்பாலேயே பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அவரும் கிடையாது, அவங்க அப்பான்னு இல்லை, அவங்க தாத்தா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், நல்ல பணக்காரர் திருநெல்வேலி மாவட்டத்தில். நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம் மக்கள், இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்காதோ கீழே கொடுக்க லிங்க் கொடுக்க பாருங்க. ஸோ அவர் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர், ஆனால் கிறிஸ்துவ பிள்ளை. ஸோ அவர் வந்து ஏழை கிடையாது, நல்ல பணக்காரர் தான். அவர் இங்கே எப்படி தன்னை பிரதிபலிக்கிறார்னா, நான் வந்து ஒரு சாதாரண குடும்பம், நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்ட ஒரு அசந்தாட்டு குடும்பத்திலேருந்து வந்தேன்னு பேசியிருப்பேன். அது முழுக்க முழுக்க போய் அது உண்மையே கிடையாது. அவர்லாம் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், நல்ல பணக்கார குடும்பத்தை உள்ளவங்க. அவங்க சொந்தமா சர்ச்சே கட்டிருக்காங்க ஊர்ல, அவன் தாத்தா கட்டின சர்ச்சு, இன்னும் சர்ச்சை இருக்கு.
ஸோ அவர் பணக்காரர், ஏழை கிடையாது. ஆனால் தன்னை ஏழை மாதிரி காட்ட மக்கள் கிட்ட போய் ரீச் ஆக ஒரு போலியான வாக்குறுதி, ஒரு போலியான நரேட்டிவ் செட் பண்றாரு. இப்போ இந்த கோர்ட்டுக்கும் அப்படி நரேட்டிவ் செட் பண்ணி பேசின பொழுது இந்த மக்கள் ஏமாறணும்னு அவர் செட் பண்றாரு. உண்மை என்ன தெரியுங்களா? ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு, அதாவது நான் ஏன் கருப்பு வெள்ளை கோட்டு போடுறேன் தெரியுமா? ஏன்னா மக்கள் கிட்ட நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்க ஆசைப்படுறாராம். இது முழுக்க முழுக்க போய், அதாவது மதத்தை உடைச்சிருச்சு, ஜாதியை உடைச்சிருச்சு தாவேக்காண்ட, அது முழுக்க 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 போய். கையில பாருங்க, கயிறு போட்டிருப்பார். ஜென்ரலாகவே ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தியில பொட்டு வைக்கிறதோ இல்லை வந்து குல்லா போடுறதோ இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க எத்திக்கலி. ஏன்னா எல்லாருக்குமான மனிதராக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ தன் பொட்டு வச்சுக்கிட்டோ இல்லை வந்து கழுத்தில் வந்து மாலை போட்டுக்கிட்டோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவர் ஒரு சார் மதத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு சார் ஜாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் ஏற்பட்டக்கூடாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஆர்ம் ஃபோர்ஸஸில் அந்த மாதிரி இது பின்பற்றுவாங்க. இப்போ கேட்கலாம், பொட்டு தப்பா அப்படின்னு கேட்கலாம். பொட்டு வைக்கிறதுனால நீங்கள் ஒரு சார் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படிங்கிறது பொது மக்களுக்கு தெரியக்கூடாது. அது தெரிஞ்சா இது கூட ஒரு மைனஸ் பாயிண்டா, ஒரு வீக்னஸ் பாயிண்டா வந்து உள்ள உட்காந்துருவாங்க, ஆள் நுழைவாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிஎம் உடைய பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோ வைக்கிறது, ஒரு சார் அவங்களுடைய புனித நூல்களை வைக்கிறதுலாம் வைக்க மாட்டாங்க. ஏனால் people should not know that I am following this religion. நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறத காட்டணும்னு நினைப்பாங்க. அதுதான் எத்திக்கலி கரெக்ட். கையில் பாருங்க ஒரு கயிறு போட்டிருப்பார், நெத்தியில பாருங்க கரு போட்டு வச்சிருப்பார். இவர் ஏன் பிளாக் அண்ட் கோட் போறாரு தெரியுங்களா? இவருடைய ஆஸ்தான ஜோதிடர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் உங்க ராசிக்கு நீங்க கருப்பு தான் நீங்க போடணும். அப்படி கருப்பு நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களை நோக்கி வரக்கூடிய கெட்ட வைப்ரேஷன்ஸ்லாம் அந்த கருப்பை பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே ஓடிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது அவரே அந்த ஜோதிடரே வேற ஒரு இடத்துல வேற ஒரு சம்பவத்துக்கு ரிலேட் பண்ணி பேசியும் இருக்கார். ஸோ என்ன ஆகுதுன்னா, இவரு ஜென்ரலாகவே ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள்லாம் முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி சட்டை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சில பேரை கேட்ட மக்கள், அவங்க எல்லாரும் பொலிட்டீஷியன்ஸ் தான். அவங்க சொல்கிறாங்க, சார் எந்த நாட்டில் இருந்து இங்கே உள்ள சட்டசபை பார்க்குறாங்கனாலும் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்க, ஓ இந்த வேஷ்டியும் இந்த சட்டையும் ஒயிட் போட்டால் இவங்க தமிழ்நாட்டு ஆளுங்க அப்படிங்கிற நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், தெர் இஸ் நோ ரூல். இது நம்ம கலாச்சாரம், இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். உலகத்துல யாரு சட்டமன்றத்தை பார்த்தாலும் இது தமிழக சட்டசபை அப்படிங்கிறத டக்குன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்கும் நம்மளுடைய உடையையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் காப்பாற்றணும், அதை வெளியே சொல்லணுன்றதுக்காக தான் நாங்கள் வேஷ்டி போட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் செல்ஃபோன்ஸ் வைக்க கஷ்டமா இருக்கும், வேற ஏதாவது பென் வேற மற்ற பிலாங்ஸ் வைக்க கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்கும், வேஷ்டி போடுவாங்க ஷர்ட் போடுவாங்க, ஒரு பேக்கெட் தான் இருக்கும். இந்த ஒரு பேக்கெட் எவ்வளோ திரிக்க முடியும் நமக்கு கஷ்டமா இருக்கும், கையில் ஒரு பை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். ஆனால் இது தமிழக கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடுன்றதை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் தான் சட்டமன்றம் சொல்றாங்க. இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் நரேட் பண்றேன், நான் தமிழன்டா அப்படின்னு பேசுவார். ஆனால் சட்டசபையில வேஷ்டி போட மாட்டார். ஏனால் இவருடைய ஜோசியக்காரர் கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, சார் நீங்க இந்த கயிறு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை நோக்கி வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வராது சார், ரிஃப்ளெக்ட் பண்றோம். சரிங்க, நெத்தியில நீங்க கருப்பு போட்டு ஒன்று வைக்கணும் சார். அந்த போட்டு ஏதோ செய்யறாங்கன்னு சொல்றாங்க, அது வந்து ஒரு வசிய மையம் மாதிரி. அது வச்சுட்டீங்கன்னா உங்களை நோக்கி வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும் சார். இது அடுத்தது. மூணாவது, சார் நீங்க வெள்ளை எங்கேயும் வைக்காதீங்க. ஒயிட் ஹேஸ் த பவர் ஆஃப் அப்சார்பிங், பிளாக் ஹேஸ் த பவர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங். ஸோ நீங்கள் எங்கேயுமே வெள்ளையை வைக்காதீங்க, கருப்பாக போடுங்க. சட்டை வெள்ளை போட்டுக்குங்க, வேறு வழி இல்லை. மேலே கருப்பு கோட்டை போட்டுக்கோங்க, அப்போ தான் அவங்க நோக்கி வரக்கூடிய நெகட்டிவ் விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். சரிங்க, பேக்கில் வெள்ளை இருக்கே சீட்டு பேக்கில், சார் முதல்ல தூக்குங்க சார் இந்த துண்டை. ஆனால் முன்னாடி செட் பண்ணுறாங்க என்னன்னா, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சான், அண்ணா இந்த சோஃபாக்கு இந்த சேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துண்டை ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிறீங்க, கலாச்சாரம் தூக்கி போடணும்னு சொல்லிச்சான். உடனே அவங்க தூக்கி போட்டாங்களாம். அது அந்த பொண்ணுலாம் சொல்ல, இந்த பண்டிதர் சொன்ன வேறு.
இவர் சொல்லிட்டாரு, துண்டு எடுத்துட்டாங்க, நேட்டிவ் செட் பண்ணிட்டானுங்க. ஸோ இவர் மதத்தையும் தூக்கி போடல, ஜாதியும் தூக்கி போடல, எதையுமே தூக்கி போடல. யோசிச்சு பாருங்க மக்களே, இப்படிப்பட்ட நபர் இருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டமன்றத்தை எப்படி மற்ற ஸ்டேட்ஸ் பார்க்குறாங்கன்னோ மேகதாது விஷயத்துல நான் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, கவர்ச்சியை காமிச்சு ஓட்டு கேட்டோமா, கவர்ச்சியை காமிச்சு, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்களா, நான் என்ன இதுவா, அதெல்லாம் வாயில் நல்லா வருது அப்படிங்கிறார். மக்களே என்னன்னா, எல்லா கட்சியிலையும் ஐடி விங்கு தான் இருக்கும், தாவேக்கால மட்டும்தான் ஐட்டம் டான்சஸ் விங்கே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. ஜென்ரலாக திமுகவுடைய மேடைகளை கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மேடை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நடனக்கலைஞர்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க மேலே. அது ஏதாவது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. எதுக்குன்னா ஈவினிங் தான் மீட்டிங் நடக்கும், பகலில் மீட்டிங் பகலில் எல்லாரும் வந்துருவாங்கன்றனால அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தாவேக்கா துண்டை போட்டுட்டு இதெல்லாம் ரூட் மாஃபியா பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டான்ஸை நீங்கள் போடுங்க அப்படின்னு போட சொல்லி ஒரு நடனத்தை போட்டு அதுக்கு பணமும் வாங்கி பணத்தை போட்டு இதை வெளியிடுறாங்க. அப்படின்னால் இப்போ இந்த அம்மா ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ்லாம், ஓ தாவேக்கா சப்போர்ட் ஆனீங்க, இப்போ நம்ம தாவேக்காக்கு போட்டலாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது எதை காமிச்சு ஓட்டு கேட்டிருக்காங்க? கவர்ச்சி காமிச்சு ஓட்டு கேட்டிருக்காங்க. இதான் நான் சொன்ன மக்களே, எல்லா கட்சியிலையும் ஐடி விங்கு இருக்கும், தாவேக்கால மட்டும்தான் ஐட்டம் டான்சஸ் விங்கே வச்சிருக்காங்க. அப்போ இது என்ன மாதிரியான போக்கு? இது கவர்ச்சியை காமிச்சு ஓட்டு கேட்டது கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? மக்களே எப்படி யோசிச்சு பாருங்களேன், திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இவரை சொல்றாரு, என்னோட கொள்கை தலைவர்கள் பெரியார் அண்ணான்னு பேசுறாரு. பெரியாருடைய கொள்கைகள் பலதுல நமக்கு முரண்டு கருத்து இருந்தாலுமே ஒரு கொள்கை நம்ம ஏற்றுக்கணும், என்னன்னா இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறது. அதாவது இந்த கயிறு போட்டுக்குங்க, இந்த பொட்டு வச்சுக்கோங்க, வெள்ளை போடாதீங்க, கருப்பு மட்டும் போட்டுக்குவாங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் மூழ்கி கிடக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் மக்களை ஏமாத்துறதுக்காக மட்டும், மக்கள்கிட்ட போய் சொல்லி வாக்கு வாங்குறதுக்காக மட்டும் எப்படியெல்லாம் போர்டா விடுறாரு அப்படிங்கிறதுக்கு இவர் பேசின வீடியோவை எடுத்துக்காட்டு இருக்கு. சரிப்பா, மாற்றம்னு எதிர்பார்த்தாங்க மக்கள், அந்த மாற்றம் கிடைச்சதா? ஒரு மாச காலம், அவன் ஒரு மாச காலம் கொடுத்து பார்த்துட்டோம். இந்த ஒரு மாச காலத்துல இங்க யாரு வேலை பார்க்குறா, எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது ரீல்ஸை போட்டு ஆட்சிக்கு வந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய டீமை பார்த்துட்டு இன்னைக்கு ஒருத்தவங்களும் அரசு அதிகாரிகள் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜியோ ஒன்று போட்டிருந்தாங்க, சுற்றறிக்கை ஒன்று கொடுத்தாங்க போன ஆட்சியில். என்னன்னா யூனிஃபார்ம், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு யாரும் இந்த வீடியோவுக்கெல்லாம் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ போலீஸ் யூனிஃபார்ம் ஒரு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இந்த வீடியோ ரீல்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் போலீஸ் லேடி அவங்க ஒரு இதில் கையெழுத்து போடுறாங்க. லெட்ஜரில் கையெழுத்து போடுறத லூசு பெண்ணை பாட்டை போட்டு ரீல்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோடைய ஃபோட்டோவை திறக்கிறதுக்கு ஒரு ரீல்ஸு, நடந்து போகிறதுக்கு ஒரு ரீல்ஸு. ஸோ அரசு அதிகாரிகள்லாம் ரீல்ஸ் இறங்கிட்டாங்க, ஆட்சியாளர்கள் ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போது நடக்கிற ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஆட்சியா ரீல்ஸா அப்படிங்கிறது பயமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவான், கொலை பண்ணுறவன் ரீல்ஸ் போடுவான், கஞ்சா விற்கிறவன் ரீல்ஸ் போடுவான். அதுவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுமே அதாவது ஆட்டோ மட்டும் வச்சு ஆட்டோ ஓட்டுனா இருந்து எம்எல்ஏ ஆயிருக்காருன்னு ஒரு எம்எல்ஏ சொன்னாங்க தாவேக்கால. அவர் இவ்வளோ பெரிய கத்தி வச்சு இப்போ வெட்டிட்டு இருக்காரு. கேட்க இது தப்புன்னு கூட தெரியல அவங்களுக்கு. ரீல்ஸு இப்படியே போச்சுன்னா இதே ரீல்ஸை வைத்தே இந்த தாவேக்காவின் ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை மக்களே. இதில் மக்கள் தான் பாவம். ஓட்டு போட்டாங்க, மாற்றம்னாங்க, நைட்டு பூரா தூக்கம் வர மாட்டேங்குது, சந்தோஷத்தில் கிடையாது, கரண்ட் இல்லாமல் வேர்வையில். அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல விஜய். கரண்ட்டை கட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, மேகதாது அணையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, இவ்வளோ சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்க சம்பவத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகுது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு. இதுக்கு வேலை பார்க்கணும்னு சுற்றறதை கூட விட மாட்டேங்கிறார். அவர் தான் போலீஸ் மந்திரி. ஒரு ஒரு அதிரடிப்படை ஆரம்பிக்கிறாரு. அந்த அதிரடிப்படை ஆரம்பிக்கிறதுக்கு கூட காலதாமதம், ஒரு மாச காலம் ஆகி போச்சு.
அனௌன்ஸ்மெண்ட் எப்போ கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் டேவே கொடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது, கவர்னன்ஸ் சுத்தமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல மக்களால ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பயமா இருக்கு, வெளியே போவே பயமா இருக்கு, எங்க போனாலும் செயின் பறிச்சிடறான், குத்துறான், வெட்டுறான், இதே பயமா இருக்கு, எப்படி வெளியே போறதுன்னு தெரியல, நைட்ல வெளியே போக பயமா இருக்குன்றது மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா இன்செக்யூரிட்டி அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது தான் ஒரு ஆட்சியுடைய கவர்னன்ஸுக்கான மிகப்பெரிய வீழ்ச்சி. அதை ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியில் மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே இப்போ எலெக்ஷன் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா, வரக்கூடிய இந்த பை எலெக்ஷன்ல மக்கள் அவங்களோட உண்மை முகத்தை காட்ட வேண்டும். காட்டுவாங்க, கண்டிப்பாக காட்டுவாங்க. ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடாம அவரை தோற்கடித்து மற்ற கட்சிக்கு ஓட்டு போடணும். ஸோ அப்போதான் ஜோசப் விஜய் என்ற ரீல் ஆட்சி மன்னருக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் புரியும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். சூப்பராக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது கோமாளிகள் அரண்மனைக்குள்ளே போனாங்க அப்படின்னா, அதாவது அந்த அரண்மனையை போய் உட்கார்றதுனாலேயே இந்த கோமாளி மன்னராக மாற முடியாது. மாறாக அந்த அரண்மனை தான் சர்க்கஸாக மாறிடும். ஸோ இன்றைக்கு இந்த நடக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு கோமாளி ஆட்சி, சோஃபா மாடல் ஆட்சி. இந்த ஆட்சி எவ்வளோ சீக்கிரம் மக்கள் தூக்கி போடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.